இந்த ஒரே ஒரு ஜாம் செஞ்சு நீங்க வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாங்க. ஒரு சிலர் சொல்றேன், அதிக உடல் சூடு, மலச்சிக்கல், மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான வலிகள், மலட்டுத்தன்மை, வெள்ளைப்படுதல், விந்து நஷ்டம், இப்படின்னு வயிற்று அல்சரு, இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாம் இந்த ஜாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அதை ஒளிவு மறைவில்லாம சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுறேங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய லிவிங் ஸ்டைல்ல முக்கியமான பிரச்சனை தூக்கம் குறைவு. இப்படி தூக்கம் கம்மியாகிறனால ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, எல்லா வயசுக்காரங்களும் தூக்கம் கம்மியாக தான் ஆகுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா உடல் சூடாகுது. உடல் சூடு என்ன பண்ணும் அப்படின்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இந்த மலச்சிக்கலை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், ரத்தத்தை கெடுக்கும். ரத்தம் கெடும்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா மலட்டுத்தன்மை ஏற்படுது. மலட்டுத்தன்மை ஏற்படும் போது புருஷன் பொண்டாட்டிக்கரையில் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தமும் கெட்டு போயிடுது. இந்த மலட்டுத்தன்மை, இந்த மற்ற பிரச்சனை இதெல்லாம் சேரும்போது ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சுகரும் வரும். சுகர் வந்ததுன்னா ப்ரெஷர் வரும், ஹார்ட் பிரச்சனை வரும், கிட்னி பிரச்சனை வரும். இப்படி எல்லா பிரச்சனையும் வருங்க. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா பில்லர்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் 4 என்னன்னா, 1 தூக்கம், இன்னொன்னு நல்ல ஜீரண சக்தி, 3 தேவையான அளவு நல்ல ரத்தம், அடுத்து குறைந்த மன அழுத்தம். இதை நாம நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னும் போது எளிமையான ஒரு கை வைத்தியம், வீட்டு வைத்தியம் காலங்காலமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. அதை நாம இப்போ உங்களுக்கு செய்யறேன், செஞ்சு சாப்பிடுங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா, அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய அனுபவத்தை உங்களுக்கு அனுபவிச்சு பாருங்க, அது தெரியும். உங்க அனுபவங்கள் கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க என்ன வேணும்னு பார்க்கலாம். அந்த மருந்துக்கு ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் ஒரு 2 கிலோ. பன்னீர் ரோஸ்னு போய் நீங்க இப்போ இருக்க பூக்கடையிலலாம் கேட்டிங்கன்னா சிவப்பு கலர் ரோஸை கொடுப்பாங்க. அது ஹைபிரிடு, அது வேலைக்கு ஆகாது. அதனால நேரடியாக தோட்டத்தில் எங்கே விளையுதுன்னு பார்த்து வாங்குங்க. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெள்ளை கலராகவும் ரோஸ் கலரும் சேர்ந்த இதழ்கள் உள்ள ரோஸு. ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் 2 கிலோ. கல்கண்டு 1 கிலோ. ஒரிஜினல் தேன், காஷ்மீர் தேனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய தேன்களில் கொஞ்சம் நல்ல உயர் ரகமாக பார்த்து ஒரு 750 கிராம் வாங்கிக்கோங்க. பிறகு வெள்ளரி விதை ஒரு 100 கிராம். கருப்பு உலர் திராட்சை உள்ள கொட்டையை நீக்கி இருக்கணும், அது ஒரு 100 கிராம். கசகசா ஒரு 50 கிராம். இதுதான் தேவையான பொருட்கள். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தேனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற பொருட்களை எல்லாம் கிரைண்டரில் போட்டு ஒன்றா போட்டு ஆட்டுங்க. போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, மொத்தமாக ஒன்றா போட்டிங்கன்னா வேலை செய்யாது. இந்த ரோஜாவை என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோஜா பூவாக போட்டுறக்கூடாது. 2 கிலோ வாங்கினீங்க இல்லையா, அதுலேருந்து அந்த இதழ்களை மட்டும் பிக்கணும். இதழ்கள் பிரித்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 கிலோ வரும். அதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நிழல் காய்ச்சல், ஒரு நாள் நிழல் காய்ச்சல் போட்டு அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த ரோஜா இதழ்கள், கல்கண்டு, வெள்ளரி விதை, உலர் திராட்சை, கசகசா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டே வாங்க. கிரைண்டர் அதிகம் சூடாகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா கலந்து ஒரு சகப்பு கலரில் மாவு மாதிரி வரும். பஞ்சாமிரதம் பார்த்துருக்கீங்களா, நல்லா கொலன்னு இருக்கிற பஞ்சாமிரதம் அது மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு அதில் தேன் ஊற்றி நல்லா கலக்கி வைங்க. இதில் நாம் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதை நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை. இதனால என்னன்னா அதிக உயிரோட்டம் இருக்கும் இந்த மருந்துல. எந்த ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடிய உணவானாலும் சரி, மருந்தானாலும் சரி, என்னன்னா ஓவர் நைட்ல உங்களுக்கு பூஞ்சை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கெட்ட பூஞ்சை இல்லை, நல்ல பூஞ்சை தான். அதே மாதிரி இதுலயும் என்ன ஆகுன்னா, நீங்க கொஞ்சம் கவனிக்காம விட்டீங்கன்னா நீர்த்தன்மை, ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமான பூஞ்சை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க எல்லாம் கலக்கி நல்லா வெயில்ல ஒரு 2 நாள் எடுத்து வச்சுட்டு பிறகு பயன்படுத்துங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் 2 நாள் வெயில வச்சு எடுங்க. அப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு நீர் பசாதுல ஈரப்பதம் இருக்காது, தண்ணி இருந்தாலும் ஓடிடும், உங்களுக்கு பூஞ்சையெல்லாம் பிடிக்காது. ப்ரிசர்வேட்டிவ் கலக்காத, சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அருமையான ஃப்ளவர் ரெமடி மெடிசன் உங்களுக்கு கிடைச்சிரும்.
ரெண்டாவது வந்து இதுல இனிப்பெல்லாம் இருக்கே, இதனால சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சுகர் பேஷண்ட் சுகர்ங்கிற பிரச்சனை வந்து சுகர் சாப்பிட்றனால ஏற்படுறது கிடையாது. கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிகமாகறனால தான் சுகர் வருது. இந்த மாவுச்சத்து இட்லி, வடை, பஜ்ஜி, போண்டா, தோசைன்னு ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இதுலயும் அதுலதான் அதிகமா இருக்கு. ஸோ நாம அதுல சாப்பிட்றனால ஏறக்கூடிய சுகரை விட இந்த ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால பெருசாலாம் ஏறிடாது. அதனால தாராளமா சாப்பிடலாம். ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். சகல வியாதிக்காரர்களும் சாப்பிட்றதுனாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினா வந்து மலச்சிக்கல் இருக்காது, உடம்பு சூடு இருக்காது. இது ரெண்டும் இல்லாம இருந்தாலே இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும். நோயாளிகளும் வந்து தங்களுடைய டாக்டர்களை, ஏன்னா நான் சொல்றேன் நீங்க வாட்டுக்க சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க டாக்டர் வந்து ஏன் சாப்பிட்டீங்கன்னு கேட்கலாம். அதனால அவர்கிட்ட ஒரு வார்த்தை கிளான்ஸ், சார் இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மெடிசன் சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு நீங்க டெய்லி காலை உணவுக்கு பின்னாடி ஒரு 5 கிராம், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், இரவு உணவுக்கு பின்னாடி ஒரு 5 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பிட்டுட்டு பால் குடிச்சுக்கிட்டு வாங்க. உங்க முகம் வந்து அவ்வளோ ஒரு பளபளப்பு கொடுக்கும். தோல் ஸ்கின் டோன் அவ்வளோ சூப்பரா இருக்கும். உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், கண்ணு குளிர்ச்சியா இருக்கும், இளநரை வராது, நீளமா முடி கூட வளருங்க. இவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஈஸியான செய்யக்கூடிய இந்த மருந்தை நீங்க செஞ்சு பயன்பட விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.